ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம், உங்கள் பேச்சுக்குன்னு கூடின ரசிகர்கள் கூட்டமாக கூட இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் நட்பு வட்டத்தை எந்நேரமும் ஒரு கலகலப்பாக வச்சுக்கிறது அப்படின்னா நீங்களாக தான் இருப்பீங்க. உங்கள் பேச்சிலேயே எப்பொழுதும் ஒரு கிண்டல் கேலி, ஒரு நக்கல் நையாண்டி அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நீயே எடுப்பா, நீ எதை செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நண்பர்கள் ஏதோ கடன் அப்படின்னு கேட்டால் ஒரு 1000 500ன்னு கேட்டால் பரவாயில்ல, அதுவே ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு பெரிய தொகைக்கு ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அப்படின்னா எக்காரணம் கொண்டும் கையெழுத்திட்டுறாதீங்க. இந்த பெரும்பாலும் ஜாமீன் கையெழுத்திட்டு அல்ல ஷூரிட்டி கையெழுத்திட்டு அந்த கடனை கட்டக்கூடிய நபர்கள் யார், எந்த ராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ரிஷபத்தை ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ கொண்ட நபர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கலில் சிக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னுடைய பதிவில் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் ஜாமீன் ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி ராகுவோடு சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளாக இருக்கட்டும், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் நிர்வாக முடிவுகள் அப்படின்றது இந்த மாதம் உங்களுடைய தொழில் கூட்டாளியே எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் உங்களுடைய பங்கீடு அப்படின்றது அவருடைய கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பில் ஆர்வம் அப்படின்றத காட்டிலும் நண்பர்களோட கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு ஆர்வத்தை கொஞ்சம் அதிகமாக காட்டுவீங்க. பார்ட் டைமாக கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 2, 3, 4 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 4, 5, 6 தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.